மணல் குவாரி முறைகேடு வழக்கு தொடர்பாக நீர்வளத்துறை, கனிம வளத்துறை அதிகாரிகளினுடைய பட்டியலை திரட்டி இருக்கிறது அமலாக்கத்துறை. விரைவில் சம்மன் கொடுத்து விசாரிக்கவும் அமலாக்கத்துறை முடிவெடுத்திருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சாலமன் விவரிக்க கேட்போம். சாலமன், ஏற்கனவே நேற்று முன்தினம் 5 மாவட்ட ஆட்சியர்கள் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜரானார்கள். அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் தற்பொழுது இந்த அதிகாரிகளுடைய பட்டியலானது திரட்டப்பட்டிருக்கிறதா? இது பற்றிய முழு விவரங்கள் என்ன? தமிழகத்தில் சட்டவிரோதமாக மணல் அள்ளப்படுவது தொடர்பாக பல்வேறு வழக்குகளை அமலாக்கத்துறை அதிகாரிகள் பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக கடந்த செப்டம்பர் மாதம் மணல் குவாரி அதிபர்கள் மற்றும் மணல் ஒப்பந்ததாரர்களின் வீடுகள் மற்றும் அவர்களுக்கு சொந்தமான இடங்களில் நடத்திய விசாரணையில பல்வேறு ஆவணங்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் திரட்டினர். அதன் அடிப்படையில இது தொடர்பாக பல்வேறு சொத்துக்களையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் முடக்கி இருந்த நிலையில இந்த மணல் அள்ளப்படுவது சட்டவிரோதம் என்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதால் இந்த மணல் அள்ளப்படுவது மூலமாக தமிழக அரசிற்கு பல்லாயிரம் கோடி ரூபாய் இழப்பீடு ஏற்படுத்தி இருப்பது அமலாக்கத்துறை விசாரணையில தெரிய வந்ததை அடுத்து இந்த மணல் அள்ளப்படுவதற்கு முழு அத்தாரிட்டியாக இருக்கக்கூடிய அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களுக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் சம்மன் அனுப்பினர். குறிப்பாக திருச்சி, கரூர், வேலூர், தஞ்சாவூர், அரியலூர் உள்ளிட்ட 5 மாவட்ட ஆட்சியர்களுக்கு சம்மன் அனுப்பிய நிலையில நேற்று முன்தினம் அவர்கள் நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்துல ஆஜராகினர். இவர்களிடம் சுமார் 10 மணி நேரமாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தனித்தனியாக விசாரணை நடத்திய நிலையில இவர்களிடம் நடத்திய விசாரணையில தங்களுடைய பங்கு இதில் குறைவு எனவும், இதற்கு மேலாக கனிம வளத்துறை அதிகாரிகள் மற்றும் நீர்வளத்துறை அதிகாரிகள் இருப்பதாகவும் அவர்களுக்கு இது பற்றி முழுதாக தெரியும் எனவும் அந்த விசாரணையில அமலாக்கத்துறையிடம் இவர்கள் வாக்குமூலம் அளித்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் இது தொடர்பாக இவர்கள் அந்த காலகட்டத்தில் முறைகேடு நடந்த காலகட்டத்தில் வைத்திருக்கக்கூடிய ஆவணங்களையும் அமலாக்கத்துறை அதிகாரியிடம் இவர்கள் சமர்ப்பித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில தற்போது அந்த காலகட்டத்தில் முறைகேடு நடந்திருந்த போது யார் யாரெல்லாம் மணல் அள்ளப்படுவது தொடர்பாக மணல் குவாரிக்கு இவர்கள் டெண்டர் விட்டது மற்றும் மணல் அள்ளப்படுவதற்கு அனுமதிக்கப்பட்ட அளவை மீறி எடுத்ததா என்பது தொடர்பான விவரங்களை தற்போது சேகரிக்கும் பணியில அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் அந்த காலகட்டத்தில் அனுமதி கொடுத்த கனிம வளத்துறை மற்றும் நீர்வளத்துறை அதிகாரிகளுக்கு பட்டியலை தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் சேகரித்துள்ளனர். அந்த பட்டியலின் அடிப்படையில் யார் யாரெல்லாம் அந்த காலகட்டத்தில் பணியாற்றணும் அவர்களிடம் இருந்து சம்மன் அனுப்பி விசாரணை மேற்கொள்ளவும் தற்போது திட்டமிட்டிருப்பதாக அமலாக்கத்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சோலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.